விருதுநகர் ஆசிஃபி பிரியாணிக்கு யாரும் போனீங்கன்னா நான் சொல்கிற இந்த 5 ஐட்டத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நண்டு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. காரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் இருக்கமா இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் இல்லை, இது ஒரு ப்ரான் டிஷ்ஷு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரான். இது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ் பாறை மீன் ஃப்ரை தான். மீனில் இவங்களோட ஓன் மசாலாவை நல்லா பேஸ்ட் பண்ணி ஆயில் நல்லா டிப் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிடவே நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. லைட்டாக அங்கங்கே முள்ளு குத்தின ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டேங்கரி கபாப் அப்படின்னு ஒரு டிஷ் ட்ரை பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்து ஒவ்வொன்றும் பெருசாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஜூசினஸான ஃபீல் கிடச்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐடியல் அண்ட் ஐகானிக் ஃபுட்டான மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணோம். மட்டன் நல்லா வெந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பார்ட்டிலாம் கொண்டாடுறதுக்கு சின்ன பார்ட்டி ஹாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. வித் நல்ல குட் ஆம்பியன்ஸோட இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆசிஃபி பிரியாணி விருதுநகர்.